ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம். என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த வெண்பூசணியை வச்சு தான் இட்லி தோசைக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இப்போது வானொலி சூடாயிருச்சு. இதில் நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எடுத்து வச்சுருக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா இப்படி வணங்கி வர வரைக்கும் விடுங்க. பச்சை மிளகாய் விதையை கீறி எடுக்க வேணாங்க. இது ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கனாவே போதும், கீறி போட்டிங்கனாவே. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெண்பூசணி ஒரு கப் எடுத்துருக்கோங்க. இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இதை வணக்கி விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணியே இது வேகிறதுக்கு தேவையான அளவு இருக்குங்க. நம்ம அடிஷ்னலாக எதுவும் தண்ணி ஆட் பண்ண தேவை இருக்காது. இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் போட்டுடலாம். இது நல்லா வணங்கி வெந்து வரட்டுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் இப்போ மசாலாவுக்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இன்னொரு வானொலியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பீஸ் இஞ்சி, 2 துண்டு பூண்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 25 பல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம இது கூட தக்காளி, ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த டைமில் நாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சிறிதளவு பொட்டுக்கடலையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் வணக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. ஒருவேளை காய் உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி விடலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு இது கூட தண்ணி வேணும் அல்லது உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கிரேவி இனி அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா கிரேவி ரெடிங்க. இதை இட்லி, தோசை, சாதத்துக்குமே சாப்பிடலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்கும். நம்ம எப்பயுமே நீர் பூசணிக்காய் அப்படின்னாவே நம்ம மோர் குழம்பு அல்லது வந்து வறுவல் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்குங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். டன்டடைன், சுட சுட வெண்பூசணி கிரேவி ரெடியாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நன்றி. சாப்பிடலாம், ஆரோக்கியமா வாழலாம்.